கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. அவருடைய சமாதானம் இந்த நாளில் உங்களை ஆளட்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை எல்லாரும் பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. தெய்வமே, இந்த உலகத்தில் நீங்கள் தான் எங்களுடைய சொந்தம், நீங்கள் தான் எங்களுடைய உறவு, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லா நாளும் கூட இருந்து எங்களை போஷித்து போதித்து பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய சூழ்நிலைகளை அறிஞ்சு எங்கள் கஷ்டங்களை தெரிஞ்சு எங்களை அருமையாய் நடத்துகிற நல்ல தெய்வம் நீங்கப்பா. உங்கள் அன்புக்காக நாங்கள் கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்தார், அவர் ஏன் வந்தார், அவர் செய்த தியாகம் என்ன,
அவர் வந்ததினாலே நமக்கு உண்டாகிற நன்மை என்ன என்பதை ஒரே வார்த்தையில் கூறுவோம் என்றால் இந்த வசனத்தை சொல்லலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு, நம்ம பாவங்களுக்கு பாவ கிரியைகளுக்கு நாம் முற்றிலுமாக மரித்தவர்களாக, நீதிக்காக பிழைக்கிறவர்களாக, பாவத்துக்காக வாழ்கிறவங்க கிடையாது. பாவங்கிற விஷயத்தில் நாம் எல்லாருமே மரித்தவர்கள். இந்த பாவத்தை செய்கிறதுக்கு நம்முடைய சரீரம் இயங்காது. அந்த அளவுக்கு பாவத்துக்கு மரித்தவர்களாக, நீதிக்காக பிழைக்கிறவர்களாக, உண்மைக்காக, சத்தியத்துக்காக, பரிசுத்தத்திற்காக, சாட்சியாக வாழ்வதற்காக, பிழைப்பதற்காக இயேசு என்ன செய்தாராம் பாருங்க. அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் சிலுவையில் மரித்தது அவருக்காக இல்லை, நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார்? அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்தார். அப்போ சிலுவை சுமந்தார்னா இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் நம்மளை பாவத்திலிருந்து மீட்கிறது, சுகத்தை நமக்கு தருகிறது. தேவனுக்கு மகிமை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தழும்புகளாலே குணமானீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிச்சதுனால நம்முடைய வியாதியிலிருந்து நம்ம சுகமாகி விட்டோம். சுகமாக போகிறோம்னு இல்லை, சுகமாகிட்டோம். இனி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு சொல்லணும், ஆண்டவரே நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று நாம் அறிக்கை செய்யணும். ஏசாயா தீர்க்க தரிசனம் 53:5 படித்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பார்த்தீங்களா? அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இது தொடர்ந்து நடக்கிற, குணமாகிறோம் அப்படின்னு சொன்னால் இது தொடர்ந்து நடக்கிற ஒரு செயல். 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து வடிந்த அந்த இரத்தத்தின் பலனாக கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் சுகமாய் கொண்டிருக்கிறார்கள். சுகமாகிறோம், சுகமானோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம். வியாதியின் பிடியில் அகப்பட்டு டாக்டர்கள் கைவிட்டு, மருத்துவமே இதுக்கு கிடையாது, மாத்திரை மருந்து கிடையாது, நீங்கள் மரிக்கிறது தான் தீர்வு, இனி உங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கைவிட்டாலும் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும், இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளாலே நான் சுகமானேன், சுகமாகிறேன். எனக்கு சுகத்தை இயேசு தந்து பரிசாக இந்த பூமியில் வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்து சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய ரோகங்களுக்காகவும் சிலுவையில் மரித்திருக்கிறார் என்கிற உண்மையை விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறுவதாக. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும்படி உம்முடைய தழும்புகளால் வருகிற சுகம் எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த செய்தியை கவனிக்கிற யாராகிலும் சரீரத்தில் சுகவீனத்தை இப்போ நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சுகமில்லைன்னு சொல்லி வேதனைப்படுறாங்களோ, அவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிவிட்டோம், வியாதியை சுமக்க மாட்டோம், பலவீனத்தை சுமக்க மாட்டோம். சிலுவையில் இயேசு எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலே சிலுவையின் மேலே நாங்கள் அதை வைத்து விடுகிறோம். சுகம் வந்திருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.